வருகிற கேரளாவில் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். எதற்கு இப்படி ஒரு வேஷம்? கேரளாவில் அங்க இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அவரை வரக்கூடாதுன்ட்டு, இந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர் வரக்கூடாது, அவரை அழைக்கக்கூடாது என்று அங்க இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் போலி வேஷம், இரட்டை வேஷம் போடுவது இது மூலம் தெரிகிறது. நாம வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும். அப்ப அப்பனும் பையனும் சேர்ந்து வேலை பிடிச்சாங்க. அதே நேரத்தில் வெளியில சாமி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுற பழக்கம். இது எதற்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? ஒரு முதலமைச்சராக அனைத்து திருவிழாக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உரியவர், அனைத்து மக்களுக்குமே கூட அவர் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அதிகமாக இந்து மக்கள் கொண்டாடுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கேரளாவுக்கு செல்லக்கூடாது, கேரளாவில் அங்கள் பெரிய எதிர்ப்பு. ஏன்னா நீங்கள் போகலாம், ஆனால் இரட்டை வேடம் போட்டு தேர்தலுக்காக ஓட்டுக்காக போவதுதான் மக்கள் எதிர்க்கிறார்கள். ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் அந்த புனிதத்தை ஸ்டாலின் அவர்கள் சென்று கெடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டும். சார், இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாட்னாக்கு போயிருக்காரு. பாட்னா ராகுல் காந்தி நட யாத்திரை பங்கேற்கிறாரு. அங்க போய் எதுல பேசுவாரு? இல்ல பாட்னால போய் என்ன ஹிந்தி பேசுவார்ல? அப்போ ஹிந்தியில தானே பேசி ஆகணும். அப்போ இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு. அங்க போய் என்ன தமிழ்ல பேச போறாரா, இல்ல ஆங்கிலத்துல பேசினாலும் அங்க மக்களுக்கு புரிய போகுதா? இதுக்கு அவர் அப்படி ஆங்கிலத்தில் பேசினாலும் அவருடைய மொழி, அவருடைய பாஷையை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு தான் செய்யணும். அப்போ மும்மொழி கொள்கையை நாம நான் எப்பயுமே இந்த மொழி தான் வேணும்ன்ற சொல்லவில்லை. 3 மொழி கொள்கை, அந்த கொள்கைகள் வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய இதுவும் மக்கள். அதாவது புதிய தேசிய கொள்கை கல்வி, அதாவது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில் பிரைமரி எஜுகேஷனில் தாய்மொழி கல்வி, அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மொழியாக கூட இருக்கலாம். தாய்மொழி வழி கல்வியை தான் சொல்லுது. அதை போய் எதிர்க்கிறீங்க. ஆனால் அப்படி எதிர்த்துட்டு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைன்ட்டு நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லிடுறோமோ அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படியே அச்சு அசரு மாறாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணி தமிழாக்கம் பண்ணி, நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, ஏன்னா ஹிந்தி அவங்க அவருடைய பேச்சு அங்கே ஹிந்தியில் எப்படின்னாலும் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி இங்கே தமிழக தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாம்ப் ஒட்டுறது, சீல் அடிக்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. பாட்னாவில் போய் அவர் ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. ஆமா, பங்கேற்க கூடாது என்பதுதான். நீங்கள் இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றிவிட்டு போகாதீங்க. நீங்க அப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு போகணும்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா, மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க திமுகவினுடைய அல்லது திராவிட கழகத்தினுடைய நிர்வாகியாக, திமுகவினுடைய நிர்வாகியாக நீங்க வாழ்த்து சொல்லுங்க, சொல்லாம போங்க, அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் முதலமைச்சராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இங்க வாழ்த்து சொல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. ஆனா அங்க போய் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் நான் கலந்து கொள்வேன் என்பது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல். அப்படி இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக பக்தர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம். பாஜக மாநிலத்தில், கேரளா பாஜக மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்க வேணும். நீங்க அமைச்சர் பிரதிநிதிகளை கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது, நீங்களே வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு. முதலமைச்சர் போலன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு பிரதிநிதிகள் போவாங்க. அதாவது முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் அப்படிதான் தான் போகாம தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறது. ஏன் இவர் போக வேண்டியது என்ன? ஏன்னா அங்க எதிர்ப்பு வலுக்கு இருக்கிறது, மக்களுடைய எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அங்கு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்க போனா அங்க நமக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடும் என்று கருதி அவர் தவிர்க்கிறார். கேரளால இவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை அப்படின்னும் பொழுது அங்க எதுக்காக அங்க அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க? அதுதான் இந்திய கூட்டணி அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, அதுக்காக இவர் போறதுக்காக இருந்திருக்கலாம். இவங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டினா எங்கேயுமே வாக்கு வங்கி இல்லை, தமிழ்நாட்டிலையும் வாக்கு வங்கி கிடையாது. தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவில் இப்போ மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் 37,000 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. இந்த ஸ்கீம் எப்படி பாக்குறீங்க? பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கொண்டாந்து நேற்று விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க.
அதாவது காலை உணவு வந்து மதிய உணவு திட்டத்தை நம்ம பார்க்கணும். ஐயா காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்து பிறகு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து சென்று அனைத்து குழந்தைகளும் கூட படிப்பதற்கு மதிய உணவுக்காகவே போயிட்டு படித்தாங்க. இந்த மதிய உணவு திட்டம் என்பது அனைத்து பகுதிகளிலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ காலை உணவு கொடுக்குறாங்கன்றது அது சரியாக முறையாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி மாநாடு நடைபெறுது, எப்படி பாருங்க? தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படையான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, அதாவது இறந்தவர்கள் கிட்டத்தட்ட இறந்தவர்கள் அல்லது போலியான வாக்காளர்கள் அல்லது வாக்காளர்கள் வேற பகுதிக்கு போனவங்க கிட்டத்தட்ட பீகாரில் மட்டுமே 65 லட்சம் பேர் கண்டறியப்பட்டாங்க. அப்போ இறந்தவர்களுக்கு ஓட்டு வேணுமா அல்லது வேற பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு வேணுமா? அல்லது தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படும் போது இவங்க தெலுங்கானாவில் ஜெயிச்சாங்க, கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க, கேரளாவில் ஜெயிச்சாங்க, அப்போயெல்லாம் தேர்தல் ஆணையம் முறையாக வேலை செய்தா? நீங்கள் தோக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்து மேலே பழிப்போம். இந்த தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமைப்பு, ஒரு இண்டிவிஜுவல் அமைப்பு, இண்டிபெண்ட் அமைப்பு. அதனுடைய செயல்பாடுகளில் இவர்கள் தலையிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதிமுக 505 தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதுல வெறும் 66 மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று வந்து அறிக்கையை விட்டுருக்காரு. நான் வந்து நேரடியாக விவாதிக்கவும் தயார் அப்படின்னு. அதாங்க, திமுக வந்து சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக வந்து கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா நாங்கள் மானியம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இன்னை வரலும் அதை பற்றின பேச்சே கிடையாது. அதே போல் திமுக வந்து அனைத்து சகோதரிகளுக்கும் குடும்ப சகோதரிகளுக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து 1000 ரூபா. டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்போன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தி விட்டு வேற விதத்தில் பார்கள் திறந்து விட்டுருக்கிறாரு ஒவ்வொரு பகுதியிலும். அதனால திமுக வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. திமுக வந்து மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. திமுக எப்பவுமே மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்கின்ற கட்சியாக திமுக இருந்து கொண்டு. நன்றி அண்ணா. அதிமுக RSS கையில இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல அதிமுகவுடைய வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு வந்து அந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது, எப்படி பார்க்குறீங்க? ஆனா RSS இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்ப்ல கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்ய, நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்கே முதல் கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது RSSனுடைய வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. சொன்ன குற்றச்சாட்டு சரிதான். விஜய் என்ன சொல்றது? விஜய் வந்து திருந்திக்கணும்ன்ற விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். விஜய் வந்து RSS பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். RSS வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியா முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்க நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது RSS. அதனால RSS கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யுங்கள். கூட்டணிக்கு முன்பாகவே அதிமுகவுக்கு RSS அட்வைஸ் பண்ணிட்டா முன்னாடி இல்ல இப்போதான் தொடங்கி இருக்காங்க. அண்ணா, நாங்க வந்து RSSனுடைய பண்பு பத்தி சொன்னேன். நான் RSS பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அதுல விஜயும் முதன்மையாக வெளில வந்து கத்துக்கணும் என்பதுதான் என்னுடைய இது. நன்றி.